சாதாரணமான தேர்தல் கிடையாது. இது ஒரு போர். இதுல தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற ஒரு போர். இங்க சேத்பட் 108வது வட்டத்துல டோபிகானா வீடுகள் வேலை பூஜை போட்டதோட அப்படியே நிக்குது. எதுக்கு எடுத்தாலும் ஒரு செங்கலை தூக்கி அமைக்கிறீங்களே உதயாநிதி, வாங்க. ஆனாவுனா ஒரு செங்கல் இல்லைன்னா ஒரு முட்டை வாங்க. ஏன்னா அடுத்தவங்களை மட்டும் குறை சொல்லியே வாழ்ந்து பழகியவர்கள் திமுகவினர். சரி, இங்க வீடு கட்டுறேன்னு சொன்னீங்களே, ஏன் வீடு கட்டல? அதான் நான் வர வழியில பார்த்தேன், காணவில்லைன்னு போஸ்டர் ஒட்டிருந்தீங்களா? வர வழியெல்லாம் நான் பார்த்தேன், காணவில்லை என்று மாறன் அவர்களுடைய போஸ்டர் பார்த்தேன். கேப்டன் இருந்தப்ப என்ன தெரியுமா சொல்வாரு? கேடி ஃபேமிலின்னு சொல்வாரு. கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் ரெண்டு பேரையும் அப்படி கேப்டன் சொல்வார். ஏன்னா காத்திலேயே ஊழல் செஞ்ச அவங்க தான் அந்த பெருமைக்குரியவன். இன்னைக்கு எல்லா இடத்துலயும் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பார்க்காத கஞ்சா விற்பனை அமோகமா இருக்கு. தமிழ்நாடு முழுக்க, அதுல ஸ்பெஷலி சென்னையில கஞ்சா விற்பனை இதுவரைக்கும் நம் தமிழக அரசியல் வரலாற்றுல பார்க்காதது. இன்னைக்கு கஞ்சா விற்பனை எல்லாம் 2000 கோடி, 5000 கோடி, 10,000 கோடி. யார் அவங்க எல்லாம்? எந்த கட்சியை சேர்ந்தவங்க? அரெஸ்ட் பண்ண. அதே மாதிரி லாட்டரி சீட்டு, கள்ள லாட்டரி சீட்டு விற்கிறதும் திமுக தான். எல்லா ஃப்ராடு வேலையும் அவங்க தான் பண்ணுவாங்க, வேற யாரும் செய்ய மாட்டாங்க. சும்மானே ஆடுவாங்க திமுக. இன்னைக்கு ஆட்சியில வேற இருக்கானுங்க, சலங்க கட்டி ஆடுவாங்க, சலங்க கட்டி ஆடுவாங்க. எப்படிலாம் வன்முறையை இறக்கி விடலாம், எப்படிலாம் கள்ள ஓட்டு போடலாம், எல்லாம் ரவுடி சம்பளம்னு தான் பிளான்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம வழி விடக்கூடாது. அண்ணா மேம்பாலத்துல ஒரு வாட்டி நான் போனேன், இதான் அண்ணா மேம்பாலம், அண்ணா மேம்பாலம்னாங்க. எங்க அண்ணாதுரைன்னு பாக்குறது கண்ணுக்கே தெரியல, இவ்வளவுண்டு ஒரு பொம்மை மாதிரி வச்சிருக்காங்க. யாரால ஆட்சிக்கு வந்தாங்களோ அவரு சின்ன சிலை. இன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு பாருங்க, கடற்கரையில பாதி பல ஆயிரம் கோடிக்கு இன்னைக்கு நினைவகம், பத்தாக்குறைக்கு பேனா வேற, அப்புறம் கண்ணாடி துண்டு எல்லாம் வரும். ஆளும் கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் மாபெரும் ஒரு வெற்றி பெற்ற ஒரு வரலாறு. அந்த வரலாறு நம்ம யாரும் மறந்துட முடியாது. அதனால அது ஜெயா விஜயா அமைத்த கூட்டணி. இது அண்ணன் பழனிசாமியும் பிரேமலதாவும் இன்றைக்கு அமைத்திருக்கின்ற கூட்டணி. இங்கே நமது வெற்றி வேட்பாளராக ஏற்கனவே சட்டமன்றத்திற்கு சென்ற பார்த்தசாரதி அவர்களுக்கு 3வது நம்பர் பட்டன் கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமும் கொட்டும் முரசு சின்னத்தில் அமோகமான வெற்றியை கொஞ்சம் விலகணும். நான் பேசினா கட் ஆகுது. ஏன்னா நான் பேசுறது உங்களுக்கு ரீச் ஆனாதான் என்ன சொல்றேன்றது தெரியும். மைக்கு சரியா வேகல பார்க்கலனா ஒண்ணும் பண்ண முடியாது. எனவே இந்த தேர்தல் சாதாரணமான தேர்தல் கிடையாது. இது ஒரு போர். இதுல தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கின்ற ஒரு போர். அதனால இந்த தேர்தலில் உறுதியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், புரட்சி பாரதம், எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுமே நிச்சயமாக மாபெரும் வெற்றி பெற நீங்கள் அனைவருமே கூட்டணி தர்மத்தோட நமது வெற்றி வேட்பாளர் பார்த்தசாரதி அவர்களுக்கு கேப்டன் சின்னமும் வெற்றி முரசு சின்னத்தில் வெற்றியை தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த கூட்டணி மகத்தான ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி நாளை சரித்திரம் படைக்க போகும் கூட்டணி. இந்த கூட்டணி உங்கள் அனைவரின் வரவேற்பை பெற்ற கூட்டணி என்பதை நான் சொல்றேன். இன்றைக்கு சென்னையில உங்க எல்லாரையும், மத்திய சென்னை வாக்காளர் பெருமக்கள் ஆகிய உங்கள் அனைவரையும் இன்னைக்கு நான் சந்திக்கிறேன். ஏற்கனவே நான் கேப்டன் மறைந்த பிறகு தலைமை கழகத்தில் கேப்டன் இருப்பிடத்தில் மட்டுமே இருந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த கூட்டணி அமைத்த உடனேயே 40 தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று நமது கூட்டணி வேட்பாளர்களுக்காக நீங்கள் பிரச்சாரத்திற்கு வர வேண்டும் என்று அண்ணன் சொன்னார். கூட்டணி தர்மத்தை மதித்து அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொன்னதற்கு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 40 தொகுதிகளுக்கும் சென்று அனைத்து வேட்பாளர்களுக்காகவும்
அண்ணன் எடப்பாடியார் ஒரு புறம், நான் ஒரு புறம், மக்கள் சந்திச்சு இந்த கூட்டணியின் வெற்றிக்காக எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன். முதல்ல மத்திய சென்னை மக்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய வேட்பாளர் பார்த்தசாரதி சார்பாக முதல்ல நான் நன்றி சொல்றேன். ஏன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். நமது புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் மறைந்த போது ஒட்டுமொத்த சென்னையே திரண்டு உங்கள் அன்பின் அலைகடல் என்று திரண்டு வந்து கேப்டனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினீர்களே. என் அன்பு தாய் குலங்களே, கழகத்தினரே, உங்க எல்லாருக்கும் நான் இருகரம் கூப்பி என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் செலுத்திய அன்பு பல மடங்கு மக்கள் அந்த இறுதி உருவத்தில் இந்த சென்னையை ஸ்தம்பிக்கக்கூடிய அளவு அனைவரும் அந்த கேப்டனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினீர்களே, அதற்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து மேம்பாலங்கள் தீவுத்திடலிருந்து நம்ம தலைமை அலுவலகம் வரைக்கும் மக்கள் வெள்ளத்திலே தலைவர் அவர்களுடைய இறுதி அடக்கம் நீங்க மூட்டை மூட்டையா மலர் தூவி அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினீங்களே, அது தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே அன்னைக்கு அந்த கூட்டத்தை பார்த்துச்சு. உலகமே அந்த 2 நாள் டிவி முன்னாடி அமர்ந்து ஒவ்வொரு வீட்டிலும் அந்த நிகழ்வு நடந்தது போல தன் வீட்டு பிள்ளையா தன் சகோதரனா ஏற்றுக்கிட்டு ஜாதி மதம் கட்சி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு கேப்டன் ஒரு நல்லவர் உத்தமர், நாம் இழந்து விட்டோமே என்று மக்கள் கண்ணீர் விட்டதை நான் பார்த்தேன். அதற்கு உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் வாழ்ந்தார் வாழ்ந்தார் வாழ்ந்தார், மக்களுக்காகவே வாழ்ந்தார் என்ற சரித்திரத்தை படைத்தவர். அதே மாதிரிதான் இந்த கூட்டணி இன்னைக்கு அமைஞ்சிருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி கலைஞர் கேப்டன் என்ற 3 மனிதர்களாக பிறந்து இன்றைக்கு தெய்வங்களாக இருந்து இந்த கூட்டணியை ஆசீர்வதிக்கிறார். நான் எல்லா இடத்திலையும் சொன்னது போலதான் உங்ககிட்டயும் நான் சொல்றேன். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அம்மா இல்லாம பொதுச் செயலாளராக அவர் சந்திக்கின்ற தேர்தல்கள், கேப்டன் மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளராக நான் சந்திக்கும் முதல் தேர்தல். 2011 புரட்சி தலைவி அம்மாவும் கேப்டனும் அமைத்த மகத்தான கூட்டணி தமிழக அரசியல் வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு வரலாறு. ஆளும் கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் மாபெரும் ஒரு வெற்றி பெற்ற ஒரு வரலாறு. அந்த வரலாறு நம்ம யாரும் மறந்துட முடியாது. அதனால அது ஜெயா விஜயா அமைத்த கூட்டணி. இது அண்ணன் பழனிசாமியும் பிரேமலதாவும் இன்றைக்கு அமைத்திருக்கின்ற கூட்டணி. உறுதியாக சொல்கிறேன், நிச்சயமாக இந்த கூட்டணி வேட்பாளர்கள் நிச்சயம் எல்லா இடத்திலும் ஜெயிப்பார்கள் என்பதில் உங்க யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. இங்க நீங்க பார்த்த சாரதியை தான் பாக்குறீங்க, பார்த்த சாரதியை பார்க்காதீங்க. இங்க யார பார்க்கணும்? கேப்டன். கேப்டனே இங்க நேரடியாக உங்க முன்னாடி நிக்கிறார். பார்த்த சாரதி யாரு உங்க எல்லாருக்கும் தெரியும், எக்ஸ் எம்எல்ஏ. அது மட்டும் இல்ல, சின்ன வயசுல இருந்து கேப்டன் கூடயே வளர்ந்தவர், கேப்டன் கூடயே வாழ்ந்தவர். சினிமால அரசியல்ல எல்லாத்திலையும் கேப்டனுக்கு வலது கரமாகவே இருந்து செயல்பட்டவர் பார்த்த சாரதி. இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்தாங்க போயிட்டாங்க, ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த விசுவாசமா இன்னைக்கு தலைவர் மேல வச்ச விசுவாசத்தோட இன்னைக்கு நிக்கிறார் பாருங்க. அதுதான் இங்க முக்கியம். அந்த விசுவாசத்திற்கு கிடைத்ததுதான் இன்னைக்கு மத்திய சென்னையின் வேட்பாளர் என்கின்ற மாபெரும் ஒரு அங்கீகாரம். எனவே நான் சொல்றேன், பார்த்த சாரதிக்கு இடத்துல நீங்கள் கேப்டனை வைத்து பார்க்கணும். அவருக்கு போடுற ஓட்டு கேப்டனுக்கு போடுற ஓட்டு என்று சிந்திச்சு மக்களாகிய நீங்கள் வாய்ப்பு தரணும்னு சொல்லி கேட்கிறேன். ஏன்னா இந்த தேர்தல் நமக்கு முக்கியம். உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த தேர்தல்ல கேப்டனுக்கு நல்ல மனுஷரை நம்ம விட்டுட்டோமே, இழந்துட்டோமே. என் மக்களே என் மக்களே என் மக்களே என்று மக்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவரை இழந்துட்டோமே. உங்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்ன தலைவரை இழந்துட்டோமே என்று பெண்கள் ஆண்கள் அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டீங்க. உங்களுடைய கேப்டனுக்கு நீங்க நன்றி செலுத்தணும்னா இந்த தேர்தல் தான் அதுக்கான உரித்தான ஒரு தேர்தல். கேப்டன் செலுத்திய அன்பு
பல மடங்கு இன்னைக்கு நீங்க செலுத்திருக்கீங்க. உங்கள் நன்றி மூலம் உங்கள் வாக்குகளை கேப்டனின் செல்ல பிள்ளை பார்த்தசாரதி அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் முரசு சின்னத்துல 3வது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தந்து பெருவாரியான வெற்றியை அவருக்கு தரணும்னு சொல்லி உங்ககிட்ட கேட்கிறேன். நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தவனே உங்களுக்கு என்னெல்லாம் செய்வார் என்கின்ற வாக்குறுதி இங்க மிக மிக முக்கியமானது. ஏன்னா இது தேர்தல்கள் வருவது எதற்காக? அதன் மூலம் தொகுதியையும் மக்களையும் நாம் முன்னேற்றி உறுதியாக உங்களுக்காக ஒரு நல்ல வேட்பாளரை கேப்டன் அவர்கள் ஆசீர்வாதம் பெற்ற ஒரு வேட்பாளர் ஏன் உங்க முன்னாடி நிக்கிறாருன்னா இங்க உங்களுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார். இங்க புளியந்தோப்பு 78வது நிறைய பிரச்சனைகள் இருக்கு. தொடர்ந்து குடிநீர்ல சாக்கடை கலந்து வந்து கொண்டிருக்கிறது. சுத்தமான சுகாதாரமான குடிநீர் இதுவரைக்கும் இல்லை. உறுதியாக நமது வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் அவருடைய எம்பி நிதியில உங்களுக்கு சுகாதாரமான நிச்சயமாக உங்களுக்கு குடி தண்ணீரை வழங்குவார். அதுக்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா இங்க சேத்பட் 108வது வட்டத்துல டோபிகானா வீடுகள் வேலை பூஜை போட்டதோட அப்படியே நிக்குது. எதுக்கு எடுத்தாலும் ஒரு செங்கலை தூக்கி காமிக்கிறீங்களே உதயாநிதி வாங்க. ஆனா ஒரு செங்கல் இல்லைன்னா ஒரு முட்டை வாங்க. தயவு செஞ்சு ஸ்டாலின் அவர்களே, உதயாநிதி ஸ்டாலின் அவர்களே இங்க வாங்க. எழும்பூர் தொகுதியில சேத்பட்டுக்கு வாங்க. இங்க டோபிகானா மக்கள் இருக்காங்க. அவங்களுக்காக வீடு கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டினீங்களே, இந்த வந்து 3 வருஷம் ஆச்சு. ஏதாவது நான் செஞ்சீங்களா? ஏதாவது அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தீங்களா? நீங்கெல்லாம் இல்ல, நீங்கெல்லாம் சொல்ற சிமெண்ட் கலக்கிட்டு இருக்காங்களா இப்பதான்? சரி சரி. இல்ல இல்ல, ஆனா உதயாநிதி கல்லு காமிக்கிறாருல, ஏதாவது ஒரு செங்கல் இருந்தா கொடுங்க, நான் காமிக்கிறேன் இங்க உதயாநிதி. ஏன்னா அடுத்தவங்களை மட்டும் குறை சொல்லியே வாழ்ந்து பழகியவர்கள் திமுகவினர். சரி, இங்க வீடு கட்டுறேன்னு சொன்னீங்களே, ஏன் வீடு கட்டல? ஒட்டுமொத்த மக்கள் சார்பாக பத்திரிகையாளர்களே உங்ககிட்ட நான் சொல்றேன், ஒட்டுமொத்த மக்கள் சார்பாக ஏன் டோபிகானா பகுதியில இதுவரைக்கும் வீடுகள் கட்டவில்லை என்கின்ற என் மக்கள் கேள்விக்கு முதல்வரும் அவரது புதல்வர் ஸ்டாலினுடைய புதல்வர் உதயாநிதியும் இந்த தொகுதியில நமது பார்த்தசாரதியை எதிர்த்து போட்டியிடும் திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் இந்த பக்கமே வரவே மாட்டாரா? இது வரைக்கும் பார்க்கவே இல்லையா? நீங்க பார்க்கவே இல்லையா? அதான் நான் வர வழியில பார்த்தேன், காணவில்லைன்னு போஸ்டர் ஒட்டிருந்தீங்களா? வர வழியெல்லாம் நான் பார்த்தேன், காணவில்லை என்று மாறன் அவர்களுடைய போஸ்டர் பார்த்தேன். கேப்டன் இருந்தப்ப என்ன தெரியுமா சொல்வாரு? கேடி ஃபேமிலின்னு சொல்வாரு. கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் 2 பேரையும் அப்படி கேப்டன் சொல்வார். ஏன்னா காத்திலேயே ஊழல் செஞ்ச அவங்க தான் அந்த பெருமைக்குரியவங்க. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் நீங்க யாராவது மறந்துட்டீங்களா? இதுவரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றில் அது போல ஒரு ஊழலை யாருமே செய்யல. இவங்க சன் டிவியை வளர்க்கணும்னு சொல்லி எந்த அளவெல்லாம் அவங்க ஊழல் பண்ணாங்கன்றத மக்களாகிய நீங்கள் யாரும் மறந்துடலன்றது நான் நினைக்கிறேன். அதனால இந்த தேர்தலில மக்களுக்காக உழைக்கும் வேட்பாளர் யார், இங்கேயே தொகுதியில இருந்து தினந்தோறும் உங்கள் பிரச்சனையை கண்டறியும் வேட்பாளர் யார் என்பதை நிச்சயமாக நீங்கள் அனைவரும் அறிந்து நமது வேட்பாளர் பார்த்தசாரதி அவர்களுக்கு கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் கொட்டும் முரசு சின்னத்திற்கு அமோகமான வாய்ப்புகளை தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இதே தொகுதி தான். ஏன்னா 3 பாயிண்ட் நான் அடுத்தடுத்து போகணும். இங்க வந்து எழும்பூர் தொகுதியிலேயே சேத்துப்பட்டுல இப்ப பேசுறேன். அடுத்து புளியாந்தோப்பு இருக்கு. வெயில் காலத்துல மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது. புளியாந்தோப்பு மாநகராட்சி உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த வேண்டும் என்கின்ற மக்கள் கோரிக்கைகள் ஏராளமாக இருக்கிறது. உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன், கோரிக்கைகள் என்ன வேணாலும் இருக்கட்டும். எப்படி எம்எல்ஏவாக அவர் சென்று அவர் தொகுதிக்கு சிறந்த முறையில் பணியாற்றினாரோ
ஒரு ரூபா கூட லஞ்சமா ஊழலா எடுக்காம எம்எல்ஏ நிதியில ஒதுக்கப்பட்ட அத்தனை காசும் தொகுதி மக்களுக்கு செய்தாரோ அது போல நிச்சயமாக பார்த்தசாரதி அவர்கள் வெற்றி பெற்று எம்பி நிதியில ஒதுக்கின்ற அத்தனை காசும் மக்களுக்கு கொடுத்து டோபிகானா பகுதி மக்களுக்கு உடனடியாக வீடு கட்டி தரப்படும் என்கின்ற முதல் வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். இதே மாதிரி சுத்தமான குடி தண்ணீர், சாலைகள் எல்லாவற்றையும் அமைப்போம். மழை தண்ணி மழை வந்துச்சே பாத்தீங்களா? ஒரு 3-4 மலைக்கே நம்ம சென்னை சிட்டி தாங்க மாட்டேங்குது. ஆனா இங்க இருக்காங்க ஒரு மேயர் பிரியான்னு என்ன சொல்றாங்க, 90% வேலை முடிஞ்சிருச்சுனாங்க. அதோட அந்த அம்மா கையில மைக்கே கொடுக்கறது, வீட்டுக்கு போய் உட்கார மாட்டாங்க. ஏன்னா கடுமையான மக்கள் எதிர்ப்பு, எதுவுமே செய்யல, சும்மானே மழை நீர் வடிகால் திட்டம் முடிஞ்சிருச்சுன்னு மேயர் பிரியா சொன்ன பொய் மக்கள் பூரா கொந்தளிச்ச உடனே நீ வீட்டை விட்டே வெளியே வராதுன்னு அவங்க தலைமை கழகத்துல சொல்லி அந்த பொண்ணு வீட்டோட போய் உட்காந்துக்குச்சு. ஏன்னா பொய் சொல்லக்கூடாது, சொன்ன வாக்குறுதியை மக்களுக்கு நிறைவேற்றணும். இன்னைக்கு பொய் சொல்லி இன்னைக்கு வெற்றி பெற்று வந்திருக்காங்க. உங்க எல்லாருக்கும் 1000 ரூபாய் வந்துருச்சா? உங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பை கொடுத்தாங்களா? மின் கட்டண உயர்வை தடுத்திருக்காங்களா? விலைவாசி உயர்வு கம்மியா இருக்கா? லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சி நடக்குதா? சொத்து வரி கம்மியா இருக்குதா? ரேஷன்ல நல்ல பொருள் தரமா கிடைக்குதா? எல்லா பெண்களுக்கும் சமமா ஓட்டுக்கு காசு தராங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் தமிழ்நாட்டை இது வரைக்கும் பார்க்காத கஞ்சா விற்பனை அமோகமா இருக்கு. தமிழ்நாடு முழுக்க, அதுல ஸ்பெஷலி சென்னையில கஞ்சா விற்பனை இதுவரைக்கும் நம் தமிழக அரசியல் வரலாற்றுல பார்க்காதது. இன்னைக்கு கஞ்சா விற்பனை எல்லாம் 2000 கோடி, 5000 கோடி, 10,000 கோடி. யார் அவங்க எல்லாம்? எந்த கட்சியை சேர்ந்தவங்க? அரெஸ்ட் பண்ண. அதே மாதிரி லாட்டரி சீட்டு, கள்ள லாட்டரி சீட்டு விற்கிறதும் திமுக தான். எல்லா ஃப்ராட் வேலையும் அவங்க தான் பண்ணுவாங்க, வேற யாரும் செய்ய மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், மக்கள் நீங்கள் தெளிவாக இருந்து மாற்றத்தை இந்த தேர்தலில் செய்யணும்னு சொல்றேன். அதனால நிச்சயமாக உங்களுக்காக நமது வேட்பாளர் உறுதியா உழைப்பார், உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார், நிச்சயமாக இந்த தொகுதியை முன்னேற்றுவார் என்று சொல்கிறேன். வாய்ப்பு தருவீர்களா? கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னம் முரசுக்கு வாய்ப்பு தருவீர்களா? 3வது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தருவீர்களா? 19ஆம் தேதி எல்லாம் போய் ஓட்டு போடுங்க. நான் சொல்றேன், சீக்கிரம் போய் போட்டுருங்க. ஏன் சொல்றேன் தெரியுதா? சும்மானே ஆடுவாங்க திமுக. இன்னைக்கு ஆட்சியில வேற இருக்கானுங்க, சலங்க கட்டி ஆடுவாங்க, சலங்க கட்டி ஆடுவாங்க. எப்படிலாம் வன்முறையை இறக்கி விடலாம், எப்படிலாம் கள்ள ஓட்டு போடலாம், எல்லாம் ரவுடி சம்பளம்னு தான் பிளான்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம வழி விடக்கூடாது. இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா என்று சொல்லக்கூடிய அளவு நாம் அனைவரும் பணங்காட்டு நரிகள், சலசலப்புகளுக்கெல்லாம் இந்த கூட்டம் அஞ்சாது என்பதை தேர்தலில் நீங்கள் நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதனால நீங்கள் அனைவருமே சிந்திச்சு உங்களுடைய வாக்குகளை முரசு சின்னத்தில் நீங்கள் போட்டு பார்த்தசாரதி அவர்களை மாபெரும் வெற்றி பெற செய்யணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். மறந்துடாதீங்க, 3வது நம்பர் பட்டன். கேப்டன் அடிக்கடி சொல்வார், துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறியதாக வரலாறு இல்லை. அதனால கேப்டன் வாழ்ந்தார், இருந்தார், இருக்கிறார், மக்களோட தெய்வமா இருக்காரு. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர் ஆசீர்வாதத்தோட, அண்ணன் எடப்பாடியார் ஆசீர்வாதத்தோட நமது வெற்றி வேட்பாளருக்கு 3ஆம் நம்பர் பட்டன் முரசுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் சென்று வாய்ப்பு தாருங்கள். இங்க பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் இருக்கு. இதை கட்டி கொடுத்தவர் யார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சகோதர சகோதரி. ஆனா இதெல்லாம் கேளுங்க, எதையும் செய்ய மாட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு மட்டும் பேனா வைக்கணும், சிலை வைக்கணும், இன்னைக்கு நினைவகம் வைக்கணும். எத்தனை ஆயிரம் கோடி? பல ஆயிரம் கோடிக்கு. யார் வரி பணம்? மக்கள் வரி பணம். ஏன் திமுக அறக்கட்டளையில இருந்து எடுத்து கொடுக்க வேண்டியதுன்னு ஏன் கொடுக்கல? ஏன் மக்கள் வரி பணத்துல கொண்டு போய் அவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான ரூபாயை ஏன் காட்டுறீங்க? இந்த மாதிரி எல்லாம் தலைவர்களுக்கு எங்கேயாவது அவங்க செலவு வச்சிருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. அண்ணா மேம்பாலத்துல
ஒரு வாட்டி நான் போனேன், இதான் அண்ணா மேம்பாலம் அண்ணா மேம்பாலம்னாங்க. எங்க அண்ணாதுரைன்னு பாக்குறது கண்ணுக்கே தெரியல, இவ்வளவுண்டு ஒரு பொம்மை மாதிரி வச்சிருக்காங்க. யாரால ஆட்சிக்கு வந்தாங்களோ அவரு சின்ன சிலை. இன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு பாருங்க, கடற்கரையில பாதி பல ஆயிரம் கோடிக்கு இன்னைக்கு நினைவகம், பத்தாக்குறைக்கு பேனா வேற, அப்புறம் கண்ணாடி துண்டு எல்லாம் வரும். அதனால மக்கள் வரி பணம் யாருடைய காசு இல்ல, திமுகவின் குடும்ப காசோ அறக்கட்டளை காசோ இல்லை, மக்கள் வரி பணம். இன்னைக்கு வேலை இல்லாம, படிப்பு இல்லாம, மருத்துவ வசதி இல்லாம, இன்னைக்கு நல்ல ரேஷன் பொருள் இல்லாம எவ்வளவு கஷ்டத்துல இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. ஆனா அதனால இன்னைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. இது எல்லாமே நம்ம தீர்க்க ஒரு நல்ல வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுப்பீங்களா? முரசுக்கு வாய்ப்பு தருவீர்களா? அன்பு சகோதரிகளை, புரட்சியை ஏற்படுத்துங்க. இந்த மேடையை கட்டி கொடுத்தவர் நமது எழும்பூர் சட்டமன்ற எம்எல்ஏ நல்ல தம்பி. இன்னைக்கு அவர் திருவள்ளூர் தொகுதியில போட்டி போடுறார். அதுதான் கேப்டன் கூடிய வேட்பாளர்களாகட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் மக்களுக்கு நல்லது செய்வாங்க. இன்னைக்கு லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு நேர்மையான ஆட்சியை செய்வாங்க என்பதற்கு சாட்சி இது ஒண்ணுதான். எனவே சிந்திங்கள், வாக்களிங்கள். என்னை வரவேற்க வந்த அனைவருக்கும், அண்ணன் பாலகங்கா அவர்களுக்கும், இங்க இருக்கின்ற அனைவருக்குமே, இங்க விஜயகுமார் அவர்களுக்கும், வேளாங்கண்ணி அவர்களுக்கும், ஏன்னா இங்க வந்தவனே சொல்லிட்டாங்க வேளாங்கண்ணி அம்மாவை பத்தி சும்மா பெரிய லெவல்ல அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். ஏன் இதை நான் சொல்றேன்னா, இன்னைக்கு பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வராம இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அரசியலில் இன்னைக்கு பெண்களாகிய நீங்கள் மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை படைச்சிட்டு இருக்கீங்க. புரட்சி தலைவி அவர்களுடைய வழியில நீங்களும் புரட்சி செய்யுங்கள் என் பெண்மணிகளே. உங்களுக்கு நான் என்னைக்கும் துணை நிற்பேன் என்று உங்கள் அனைவருக்கும் சொல்றேன். அதே மாதிரி குமரி நாராயணன், சந்தான கிருஷ்ணன், பாலசுப்பிரமணி அணுகின்ற எல்லாருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, வரவேற்க வந்த எல்லாருக்கும் மீண்டும் நன்றிகளை சொல்லி, நமது வெற்றி சின்னமாம் முரசு சின்னத்தில் 3வது நம்பர் பட்டனுக்கு வெற்றியை தாருங்கள். மீண்டும் வருவேன். வெற்றி விழாவில் பங்கேற்க உங்களோடு இணைந்து நிச்சயம் வருவேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.